அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் 8 மணிக்கு அப்லோட் பண்ணியிருந்தோம். எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்குவோ ஆர் பிலோ சஸ்டெயினா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்குன்றது, அது என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இன்ட்ராடே கிளாஸுங்க, இன்ட்ராடே கிளாஸு 1-to-1 எடுத்துகிட்டு இருக்கிறது. யார் புக் பண்ணீங்களோ அவங்களுக்கு ஸ்லாட் டைமு டேட்ஸ் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். யாருக்காவது வரலன்னா எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க. அதற்கப்புறமா நான் மறுபடியும் இன்ட்ராடே கிளாஸஸ் இப்போ ஆகஸ்ட் 16th 1 வீக் முன்னாடி ஸ்டாப் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் ஒரு 2 months ஆகிடும் நான் இன்ட்ராடே கிளாஸ் எடுக்கிறதுக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் எடுப்பேன். சரி, இன்னைக்கு நம்ம என்ன கொடுத்துருந்தோம் பார்க்கலாம். இன்னைக்கு ஃப்ரைடே. நம்ம சேனலுடைய ஸ்லோகன் படி இன்னைக்கு லாஸ் பண்ணக்கூடாது, வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? மண்டே ட்ரேட் மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாது. நம்ம கொடுத்துருந்த ஸ்ட்ரைக் 25,300 கால் 142 142 எபோ சஸ்டெயின் ஆனால் மார்க்கெட் ஏறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. பிலோவில் இருந்தால் மார்க்கெட் இறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இவங்க தான் லைன் போட்டிருக்கோம் பாருங்க. 142க்கு மேலே அவரால் போக முடியல, அங்கிருந்து ஃபால் ஆயிருக்காங்க. அப்போ என்ன இருக்கும்? மார்க்கெட் இறங்கிருக்கு. ஓகேங்களா? சரி, நான் என்ன சொல்லியிருந்தோம், ஒரு ஸ்ட்ரைக் ஒரு விலையில வந்து திரும்பணும் ஆறு டவுன் ஆகணும்னு சொல்லியிருக்கோம். ஆனா இன்னைக்கு பாருங்க, திரும்பவே இல்லை மார்க்கெட். அப்ப என்ன, அந்த திரும்புற டைரக்ஷன் அதே சேம் டைரக்ஷன்ல கொண்டு போயிடுச்சு. இதுதான் மேக்ஸ். நம்ம புள்ளிகள்ல வந்துதான் அதை ரியாக்ட் பண்ணுவோம். எங்க மேக்ஸ் வேல்யூல யாரை எடுக்கணும். இவர் இப்ப மார்க்கெட் இவர் இறங்க போறாருன்னா அப்ப நம்ம பை பண்ற போறோம். நம்ம புட்டை தான் பை பண்ணணும். புட்டு எந்த ஸ்ட்ரைக்கை எந்த விலையில வாங்கணும், எப்போ வாங்கணும், எந்த டைம்ல வாங்கணும், அது என்ன டார்கெட் போகும், ஸ்டாப் லாஸ் என்ன, எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு நம்ம பண்ணக்கூடாதுங்கிறத நம்மளுடைய ரூல். இதுல வந்து டைம் வேல்யூல மார்க்கெட் அங்கேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்தா கூட உங்க பிரீமியம் இறங்கி கீழே போயிடும். அப்போ உங்க பிரைஸ்ல நம்ம பிரீமியத்துல நம்ம பிரைஸ் வந்தா மட்டும் தான் வாங்குவோம், இல்லைன்னா வாங்கவே மாட்டோம். அதுதான் மேக்ஸ் ட்ரேட். நாம வந்து ஒரு பிரைஸ் ஆக்ஷன், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், நியூஸ் எதுவுமே நம்ம என்ன நியூஸ் வந்ததுன்னு எதாவது தெரியாது. ஆனா பிரைஸை நம்ம முன்னாடி தானே போடுறேன். அப்ப ஏன் இந்த பிரைஸ்க்கு மேல அதால போக முடியல? அதுதான் சிந்திக்கணும். நீங்க மார்க்கெட் அது எப்பவுமே மேக்ஸ் படி இயங்கிக்கிட்டு இருக்கும். அதை சார்ந்து படிங்க. உங்க பகுதியில தெரிஞ்சவங்க யாராவது சொல்லி கொடுத்தா அங்க போய் கத்துக்கோங்க. இல்லையா நீங்களே ஓனா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓனா பிராக்டிஸ் பண்ணா கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனா கத்துக்கலாம். ஒரு வருஷ கணக்கு ஆகுமா? இல்ல கத்துப்பீங்க ஈஸியா. பிராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. யூடியூப்ல பப்ளிக் யார் கொடுக்குறதையும் நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ. நான் கொடுக்குறதையும் சேர்த்து தான் சொல்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.